வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல கம்ப்ளீட் டீடைல் நம்ம பார்க்க போறோம். எதுக்கு அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமில நீங்க ஏன் சேரணும், எதுக்காக நான் ஆர்ஜிஆர் அகாடமில நான் சேரணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நீட் அண்ட் ஜி கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஆர்ஜிஆர் அகாடமில நம்ம சேரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஆர் அகாடமி எப்ப ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நம்ம அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நீட்ன்ற எக்ஸாம்ன்ற கிடையாது. ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 15% கோட்டா இப்ப ஆல் இண்டியா கோட்டா ஃபில்அப் பண்றாங்க இல்லையா? அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல, அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 15% கோட்டா சிபிஎஸ்இ சிலபஸ் ரொம்ப டஃபா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம், அப்புறம் மெயின் எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இருந்தது, ரைட்? அப்ப இந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி வந்துடும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் போக வேண்டியது இருக்கும். அதுல கிளியர் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 350 400 மார்க் 500 மார்க் எடுக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இப்பதான் நம்மளுக்கு ரொம்ப நீட் ஈஸியா ஆயிடுச்சு. அப்ப பியூர் பாத்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ். அதே போல ஐஐடி ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஏஐட்ரிபிள்னு ஒரு எக்ஸாம் வந்தது. ஏஐட்ரிபிள் எக்ஸாம்ஸ் மார்க் வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கு ஜேஇ மெயின் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்ஸ் வச்சு என்ஐடி எல்லாம் ஃபில்அப் பண்றாங்களே, அதுக்குதான் ஏஐட்ரிபிள். அந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரைனிங்ல இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏஐட்ரிபிள் கேள்விப்பட்டதே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைங்க படிக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏஐபிஎம்டி எக்ஸாம்ஸ்னாலேயே இப்ப கரண்ட் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுற குழந்தைங்களுக்கு தெரியும். அந்த பீரியட்ல இருந்து நம்ம இந்த இன்ஸ்டியூட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா இதை வச்சு நீங்க பேஸ் பண்ணி அசம் பண்ணிக்கிங்க ஆர்ஜிஆர் அகாடமி எவ்வளவு நாள் இந்த ஃபீல்டுல இருக்கும் அப்படின்ட்டு, ரைட்? ஓகே, தென் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நிறைய இடத்துல ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கெல்லாம் அருமையா சொல்லி கொடுக்கறதுக்கு, தியரி ரிலேட்டட் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு அருமையான ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. நம்ம பயாலஜி ஃபேக்கல்டி யாருமே அடிச்சுக்க முடியும். கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. இது நம்மளுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ஸ்டேட்ல அருமையான ஃபேக்கல்டிஸ் கெமிஸ்ட்ரிக்கு கிடைக்கிறாங்க. தென் பிசிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வி ஹவ் டு டிபெண்ட் அப்பான் அவர் இங்க நார்த் சைடுல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தான் பாத்தீங்கன்னா அருமையா எடுக்கிறாங்க. லாங்குவேஜ் பேரியர் இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 15 ஒரு 20 டேஸ் இல்ல 1 மந்த்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அவங்க கூட சொல்லி கூட அவங்க அந்த ஃபேக்கல்ட்டியோட பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஸ்லாங் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. ஆனா அந்த ஃபேக்கல்டி தான் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு அருமையான தேர்வா இருக்கும். அப்ப நம்ம ஆர்ஜிஆர் அகாடமில பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் கலவையா மிக்ஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டியை வச்சிருக்கோம், ரைட்? இந்த ஃபேக்கல்ட்டி எடுக்கிறப்பயே அவங்க கிட்ட சொல்றோம், எங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் நீங்க கம்பல்சரி நீங்க லேர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு மாசம் 2 மாசத்துல அவங்களே பாத்தீங்கன்னா பசங்க கூட பேசி தமிழ்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டியா இல்லை. அப்ப இந்த ஃபேக்கல்ட்டி எப்படி ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க நீட்டுக்கோ ஜேஇக்கோ என்ன எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ, எந்த சிலபஸ் எழுதுறாங்களோ, அந்த கம்ப்ளீட் சிலபஸ் அவங்க அண்டர்கவுண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கான டெஸ்ட் அவங்க அந்த 300 மார்க்குக்கோ 720 மார்க்குக்கோ வரப்ப அந்த 180 கொஸ்டின்ஸ் இல்ல 100 மார்க்ஸ் கேட்கறாங்களா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 180 அப்படின்ற மாதிரி நீட்டுக்கு 100 அப்படின்றது பிசிக்ஸ் ஜேஇக்கு இருக்கு இல்லையா? அந்த ஆங்கிள் அவங்க டெஸ்ட் எடுக்கணும். ஏன் இந்த டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபேக்கல்ட்டிக்கு we are checking overall ability, concept ability. ஒரு டாபிக் கொடுக்குறோம், அது பண்ணிட்டு போவாங்க, அது ஈஸியா பண்ணுவாங்க, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, எழுதிட்டு போடுவாங்க. பட் அந்த டாபிக் கம்ப்ளீட் ஓவரால் சிலபஸ் அவங்க பண்றப்பதான் 60 to 70% ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்தாலே ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இந்த ஃபுல்லு. ஏன்னா ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரி வச்சிருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியா இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளஸ் அந்த டெலிவரியும் நல்லா இருக்கணும், பசங்களோட வீக்ல ஒரு 45 இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு நல்ல கோரா இருப்பாங்க.
இப்ப கரண்டா முடிச்சுட்டு வெளியில வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டலிங் இருக்காது. மத்தபடி சப்ஜெக்ட் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலிங் இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுதான் வந்து இந்த ஃபேக்கல்டி வந்து நம்ம வந்து பண்றோம். ஓகே, அதனால என்ன டெஸ்ட் குழந்தைங்க எழுதுறாங்களோ அதே டெஸ்ட் மினிமம் ஒரு 60 to 70% மார்க் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கான்செப்ட்ஸ் அவங்க எப்படி டெலிவர் பண்றாங்க, எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய நீட் அண்ட் ஜேஇல அந்த கான்செப்ட்ஸ் எப்படி வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெமோ எடுக்கும். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க இன்டர்வியூ போறாங்க. அந்த ப்ராசஸ் வந்து அருமையான ப்ராசஸ், எக்ஸலண்டான ப்ராசஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் ஃபேக்கல்டிக்கு. ரைட்டா? இது ஒரு மெயின் ரீசன் ஆர்ஜிஆர் அகாடமியை நீங்க செலக்ட் பண்ணணும்ன்றதுக்கு. நிறைய குழந்தைங்க வர்றதுக்கும் மெயின் ரீசன் இதுவா இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்டிலா புக்ஸ் கொடுப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏஐபிஎம்டி, ஏஐடபிள்யூ இல்லைன்னா நீட்டு வந்த புதுசுல, ஜெய் மெயின் வந்த புதுசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டிசி பாண்டே, ஹெச்சி வர்மா இந்த மாதிரி எல்லாம் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். டேண்டன் புக்கு, தென் வந்து ட்ரூ மேன் புக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டா வி ஸ்டாப். பிகாஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் என்சிஆர்டி கண்டென்ட்ல இருந்து ஈவன் பிசிக்ஸ் கூட எதுவுமே கேட்கறது இல்லை. பயாலஜி லைன் பை லைன் அந்த கான்செப்ட்ஸ் தரவா இருந்து அந்த குழந்தை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா போதும். அப்ப we are focusing only on NCERT, அந்த பேஸ். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு வராங்க. எங்க ஸ்கூல்ல போறேன் சார் கிளாஸுக்கு, ஆனா நீங்க எனக்கு வந்து அடிஷனலா கிளாஸ் எடுக்க முடியுமா கேக்குறாங்க. ஏன்னா they are directly solving the problems. They are not teaching the basics. அதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியல் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்சிஆர்டி பேஸ்டு கண்டென்ட் தரவு பண்ணணும், தென் அதுல இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்படிதான் நம்மளுடைய மெட்டீரியலும் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அதனால கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்தவரைக்கும் என்சிஆர்டி கண்டென்ட் கவர் ஆகும், பிளஸ் அதுலயே கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டட் டு என்சிஆர்டி இருக்கும். தென் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், தென் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்லாம் நான் வெளியில போய் தனியா ஒரு 36 இயருக்கு பேப்பர் வேணுமா, 10 வருஷத்துக்கு பேப்பர் வேணுமா அவசியமே கிடையாது. அதுவே ப்ரீவியஸ் இயர் பேப்பர், தென் வி இன்க்ளூடட் த மாடல் பேப்பர். அப்போ ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்ன இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வெளியில ஸ்டடி மெட்டீரியல் தேவையில்லாம எடுத்துட்டு போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்சிஆர்டி கண்டென்ட் பிளஸ் ஆர்ஜிஆர் கொடுக்குற மெட்டீரியல் இஸ் மோர் தென் எனஃப் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் நீட் அண்ட் ஜேஇ. ரைட்டா? பசங்க வேணும்னா வேற வேற தேடலாம், பட் தேவையே கிடையாது நம்மளுடைய மெட்டீரியல். அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜிஆர் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கப்பா. வெளியில ஏ ஸ்டார்ட் பண்ற நிறைய அகாடமி இருக்கு, ஜி ஸ்டார்ட் பண்ற அகாடமி இருக்கு. தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா புக்ஸுக்கு காசு வாங்குறாங்க, இல்ல அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஃபீஸ் சார்ஜ் பண்றதுனால என்னன்னு கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். பட் அது தேவையான்னு பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. என்ன தேவையோ அது மட்டும் தான் ஆர்ஜிஆர் கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியல் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். இது ஒரு ரீசன் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில சேர்றதுக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் உட்காந்துருக்கேன், ஒரு 60ல இருந்து 70 ஸ்டூடெண்ட் கம்ஃபர்டபுளா உட்கார முடியும், 100 பேர் உட்காரக்கூடிய ரூம்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியோடைய மெயின் சென்டர்ஸ்லாம் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். கிளாஸ் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி இந்த சைட்ல பாருங்க, பின்னாடி பாருங்க, ஒரு 60-70 பேர் உட்கார்ற இடத்துல 1.5 டைம்ஸ் வந்து ஏசி இருக்கு. தென் ஃபேனும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிட்டட், 4 சைட்லயும் 4 ஃபேன். அப்ப ஒரு கிளாஸ் ரூம்ல குழந்தைக்கு அட்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆகாம, ஏன்னா உட்காரப்ப வேர்த்து போகுது, இல்லைன்னா கூலிங் இல்லை, இல்லைன்னா ஃபேன் இல்லை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாம உட்காரத்துக்கும் கம்ஃபர்டபுள் டேபிள், அட்மாஸ்பியரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். அதனால நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து கிளாஸ்க்கு போற ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் கிளாஸஸ்ல இருக்கும். அதனால இது ஒரு ரீசன் ஆர்ஜிஆர் அகாடமில ஜாயின் பண்றதுக்கு. தென் டெஸ்ட் புக்கு கொடுத்துட்டோம், டீச்சர்ஸ் நல்லா கொடுத்துட்டோம், சொல்லியும் கொடுத்துட்டோம். அப்போன்றப்ப என்ன பண்ணுவோம், அகைன் அந்த குழந்தை எப்படி படிச்சிருக்கு அன்னன்னைக்கு நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், ஒரு ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு வச்சு, தென் அந்த வாரத்துக்கு நடத்துறது ஒரு வீக் டெஸ்ட் ஒன்று வந்து கண்டக்ட் பண்றோம், வீக்லி டெஸ்ட் அப்படின்னு. தென் அந்த குழந்தை வந்து வாரத்துல முடிச்சதுக்கு அப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றோம். அது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் டாபிக், ப்ரீவியஸ் வீக் டாபிக், தென் கரண்ட் வீக் டாபிக் என்னெல்லாம் முடியுதோ கரண்ட் டாபிக் 50%, ப்ரீவியஸ் டாபிக் 50%. ஏன்னா கோர்வையா இதை சேர்த்து பண்றப்ப என்னன்னா குழந்தை பழைய டாபிக் மறக்காது, அதுலயும் ஒரு ரிவைஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த குழந்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப
என்ன ஆகுது, குழந்தை சைமல்டேனியஸா வீக் டெஸ்டும் எழுதும், குமுலேட்டிவ் டெஸ்டும் எழுதும். இது எழுத எழுத பாத்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சு கோர்வையா வரப்ப சாப்டர் வைஸ் டெஸ்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் +1 புக் தனியா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா +2 புக் தனியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு போர்ஷன், அதுக்கப்புறம் மாடர்ன் டெஸ்ட். எந்த ஒரு விஷயமும் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மிஸ் பண்ணாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இது ஒரு ரீசனு நீங்க வந்து ஆர்ஜிஆர் அகாடமில சேர்றதுக்கு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம இமீடியட்டா எவால்வேட் பண்ணி பேரண்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து குரூப் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இமீடியட்டா டெஸ்ட் முடிஞ்சதுமே கீஸ் ஷேர் பண்ணிடுவோம், சொல்யூஷன்ஸ் வந்துடும். தென் அவங்க என்ன பண்ணணும், மறுநாளுக்கு எரர் கரெக்ஷன் போடுறதுக்கு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஆன்சர் அமைச்சதுமே எதனா பசங்களுக்கு ஆன்சர்ல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை போடுவாங்க. அதுக்கப்புறம் எவால்வேட் பண்ணி மார்க்ஸ் வந்து இமிடியேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்டுக்கும் SMS அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போயிடும். அப்போ ஈஸியா பார்த்துக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்டூடெண்ட் நம்பரும் இருக்கும், பேரண்ட் நம்பரும் இருக்கும், ரெண்டு பேருக்குமே அந்த டீடைல்ஸ் வந்து போயிடும். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் என்ன, ஷெடியூல் என்ன, என்ன கிளாஸஸ், என்ன டெஸ்ட், அதெல்லாமே அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். இது ஒரு ரீசனு நம்ம கம்யூனிகேஷன்ல பக்காவா இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து மெயின் ரீசன் வந்து ஆர்ஜிஆர் அகாடமில சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு மீட்டிங். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து நம்ம ஒரு ஃப்ரீக்வெண்ட் இதுல வந்து பண்றோம். இது எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி ஒண்ணு பண்றோம். எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது இண்டிவிஜுவல் பேரண்ட் மீட்டிங்கோ நம்ம வந்து பண்றோம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் டைரக்டா பேச முடியாது. அதனால இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா we are calling இண்டிவிஜுவல் பேரண்ட கூப்பிட்டு அந்த குழந்தையோட உட்கார்ந்து டீச்சர்ஸ் வந்து அட்ரஸ் பண்றாங்க. இந்த டீச்சர்ஸ் அட்ரஸ் பண்றப்ப சப்ஜெக்டிவ் டவுட்ஸ், தென் சைக்காலஜிக்கலா என்ன தேவை அப்படின்றது பாத்தீங்கன்னா we have டாக்டர்ஸ் டீம். பசங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா என்ன அஃபெக்ட் ஆகும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேரண்ட் மீட்டிங்லயும் அட்ரஸ் பண்றோம். தனியா கிளாஸஸும் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து பேசுறாங்க. இது ஒரு அடட் அட்வான்டேஜ். நீங்க வந்து ஆர்ஜிஆர் அகாடமியை செலக்ட் பண்றதுக்கு, நிறைய பேர் பண்றதுக்கும் இது ஒரு ரீசனா இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், இவ்வளோ பண்ணி ரிசல்ட் வராம இருக்குமா, இவ்வளோ பண்ணி கரெக்டா அதை குழந்தைங்க ஃபாலோ பண்றப்ப, நான் டீச்சர்ஸும் அதை ஃபாலோ பண்றப்ப, மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ் இருக்கிறப்ப, பேரண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஆர்ஜிஆர் அகாடமில நீங்க எந்த காலேஜ் நேம் பண்ணுங்க, மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல எல்லா காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. எம்எம்சி, ஸ்டான்லி, கேல்பாக்கு, ஓமாந்தூர், செங்கல்பட்டு காலேஜ், நீங்க எந்த காலேஜ் வேணா சொல்லுங்க. ஜிப்மர் பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய காரைக்கால்லையும் புதுச்சேரியிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க இருக்காங்க. அதே போல ஐஐடில கேக்குறீங்களா? சென்னை ஐஐடில பசங்க இருக்காங்க. என்ஐடில கேக்குறீங்களா? என்ஐடில வந்து பசங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் வந்து ஆர்ஜிஆர் அகாடமில பசங்க சேர்றாங்க அப்படின்றதுக்கும் என்னுடைய ஒரு மெயின் வந்து பாயிண்டும் இதுதான், நீங்க ஆர்ஜிஆர் அகாடமில சேர்றதுக்கும் அப்படின்னு. ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் செஷன். மார்க் வருது, சில பேருக்கு மார்க் இல்ல, சில பேர் இது கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பண்ண முடியும், செய்ய முடியும். அந்த தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் மோட்டிவேஷனல் செஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் ஒரு மெயின் ரீசன் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியை பசங்க செலக்ட் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நான் முன்னாடி சொன்ன இந்த 10 பாயிண்டையும் நீங்க செக் பண்ணி இதெல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை எடுத்து ஆர்ஜிஆர் அகாடமியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி மார்க்கெட்ல. அதுவும் சென்னையில இந்த ஃபீஸ்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு ஆட்ல சொல்றாங்கல்ல, எல்லா இடத்துக்கும் போய் பாருங்க, எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் வாங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு. ரைட்? அதுக்கப்புறம் மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, ஆட்டோ டிரைவர்ஸ், தென் வந்து வீட்டு வேலை செய்யறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கன்செஷன் வேற நம்ம கொடுக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நிறைய குழந்தைங்க ஆர்ஜிஆர் அகாடமில சேர்றதுக்கு. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டி பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன் ஆர்ஜிஆர் அகாடமில சேரணும், எத்தனை வருஷமா இருக்காங்க, ஃபேக்கல்டி எப்படி இருக்காங்க, புக்ஸ் என்ன கொடுக்குறாங்க, என்ன மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, பேரண்ட் மீட்டிங் எப்படி வைக்கிறாங்க, மோட்டிவேஷன் எப்படி இருக்கு, சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இருக்கா, ரிசல்ட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும்
நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க குழந்தைய ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் மார்க். வி ஆர் ரெடி ஆல்வேஸ். சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள டாக்டர்ஸ் ஆக்கணும். ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ஜினியரிங் வந்து குழந்தைங்களை நம்ம சுத்தி இருக்கிறவங்கள கொண்டாடணும். அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடும் ஒரு குறைந்த கட்டணத்துல ஒரு நிறைவான சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணி இயங்கிட்டு இருக்கு. ரைட்டா? அங்க இருக்கவங்களை ஜெயிக்க வைக்க வாங்க, சேர்ந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ.